2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இலங்கையின் ஜனாதிபதியும் நிதி அமைச்சருமான அன்றகுமார திஸ்ஸநாயக்கவினால் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே பல விடயங்களுக்காக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. பல அறிவிப்புகள் வெளியாகி இருக்கின்றது. அதிலே முக்கியமாக தமிழர்களுக்கு தேவையான அறிவிப்புகள் என்னவென்று சொன்னால், அதிலே முதலாவதாக யாழ்ப்பாண நூலகத்திற்கு உட்கட்டமைப்பு வசதிகளுக்காக, அதாவது கணனி உட்பட்ட பல வசதிகளை ஏற்படுத்துவதற்காக 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அது தவிர யாழ்ப்பாண நூலக எரிப்பு தொடர்பாக ஒரு குழு ஒன்று அமைத்து அது தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக ஜனாதிபதி அன்றகுமார திஸ்ஸநாயக்க அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் பாலம் ஒன்றினை அமைப்பதற்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படாது. புதிய வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கான வாகன அனுமதி பத்திரமும் இந்த வருடம் வழங்கப்படாது என்று ஜனாதிபதி அவர்கள் திட்டவட்டமாக அறிவித்துவிட்டார். அது தவிர செலவுகளை அதிகரிக்கக்கூடிய சொகுசு வாகனங்களை ஏலத்தில் விட இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது ஒருபுறம் இருக்க, கட்டுநாயக்க விமான நிலையத்தின் 2ஆம் முனையம் ஜப்பானின் நிதி உதவியிலே அமைக்கப்பட இருக்கின்றது. அது தொடர்பான வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். மலையக மக்களுக்கான சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கின்றார். இவ்வாறு பல விடயங்கள் இந்த வரவு செலவு திட்டத்திலே இடம்பெற்றிருக்கின்றது. இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே நாங்கள் விரிவாக பார்க்க இருக்கின்றோம், முழுமையாக பார்க்க இருக்கின்றோம். அதாவது முக்கியமாக எவற்றுக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்பது தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். தற்பொழுது விடயத்திற்கு வரலாம். இந்த வரவு செலவு திட்டம் என்பது முக்கியமான ஒன்றாக இருக்கின்றது. அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமைந்து முதலாவது முழுமையான வரவு செலவு திட்டத்தை இப்போது முன்வைக்கின்றார்கள். எனவே இதிலே பல விடயங்களை அவர்கள் ஆராய வேண்டியிருக்கும், பல விடயங்களை அவர்கள் யோசிக்க வேண்டியிருக்கும். ஏனென்றால் நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது. பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கின்றார்கள். ஒரு அளவிற்காவது, அதாவது கொடுத்த வாக்குறுதிகளில் 5% நிறைவேற்ற வேண்டும். அந்த வகையில் பலரை திருப்திப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. வடக்கு மக்கள் புதிதாக ஒரு தேசிய கட்சிக்கு இந்த முறை வாக்களித்திருக்கின்றார்கள். அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களித்திருக்கின்றார்கள். அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். கல யோசனைகளை இவர்கள் முன்வைத்திருப்பார்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு முன்பாக. ஆகவே இது தொடர்பாக பலரும் எதிர்பார்த்த ஒன்றுதான். எனவே கடந்த காலத்தில் முன்வைக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தை விட இந்த முறை ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. என்ன சொன்னால், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெற இருக்கின்றது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கான ஆதரவை தொடர்ந்து வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இவ்வாறு பல பிரச்சனைகள் இருக்கின்றது. ஆகவே அதற்காகத்தான் இந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக அவர்களுக்கு அமைகின்றது என்று நான் கூறுகின்றேன். ஆகவே அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். மலையக அரசியல்வாதிகளை ஓரங்கட்டி விட்டியவர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அங்கால மலையக மக்களை திருப்திப்படுத்த வேண்டும், வடக்கு மக்களை திருப்திப்படுத்த வேண்டும். கடந்த காலங்களில் அதெல்லாம் தேவையில்லை. இலங்கையில் சிங்கள மக்களை திருப்திப்படுத்தினால் போதும் என்றே வரவு செலவு திட்டம் அமைந்திருந்தது. ஆனால் இம்முறை கணக்க பிரச்சனைகள் தேசிய மக்கள் சக்திக்கு இருந்தது. ஆகவே இப்போது முன்வைத்திருக்கிற இந்த வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அனைவருமே திருப்தி அடைந்தார்களா என்பதுதான் முதலாவது. சிறந்த வரவு செலவு திட்டமா இல்லையா என்பது இரண்டாவது விடயம். ஆனால் திருப்தி அடைந்தார்களா இல்லையா, ஓரளவாவது திருப்திப்படுத்தினார்களா இல்லையா என்பதுதான் கேள்வி. சமனாக இலங்கை என்ற ரீதியிலே பார்த்து சரியாக இந்த வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்திருக்கின்றார்களா என்பதுதான் இங்கு எழுகின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. அதிலே பல விடயங்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதை முக்கியமாக நான் சொன்னேன், ஏற்கனவே சொல்லிவிட்டேன். வடக்கு மாகாணத்திற்கு கிராமிய வீதிகள் மற்றும் பாலங்கள் அமைப்பதற்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 500 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதுவிட முன்பள்ளி ஆசிரியர்களுக்கான வேதனம் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. அரசு ஊழியர்களுக்கான அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக அது தொடர்பான யோசனை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. இதனை கடந்து பாடசாலைகளுக்கான நிதி என்று பல விடயங்கள் இதிலே கூறப்பட்டிருக்கிறது. ஆகவே அவற்றை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அந்த வகையில் முன்பள்ளி மாணவர்களின் காலை உணவு நிகழ்ச்சி திட்டத்திற்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தோடு முன்பள்ளி ஆசிரியர்களின் முக்கிய பங்காற்றுதல், பாலர் கல்வியின் தரத்தை மேம்படுத்துதல் மற்றும் மதிப்புமிக்க பங்களிப்பை அங்கீகரித்து அவர்களின் மாதாந்த கொடுப்பனவை அதிகரித்தல் என்பவற்றிற்காக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது சம்பள அதிகரிப்பிற்காக இவ்வாறு 100 மில்லியன் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது ஒரு பெரிய தொகை அல்ல. 100 மில்லியன் என்பது 10 கோடி ரூபாய் தான். ஆகவே அவர்களுக்கு எவ்வளவு சம்பளம் கூடும் என்பது தொடர்பாக தெரியவில்லை. ஆனால் 1000 ரூபாய் சம்பள அதிகரிப்பு ஏற்படும் என்ற வகையிலே தற்பொழுது சில செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதனை தாண்டி அஸ்வசும நலம்புரி நலத்திட்டங்களுக்காக 232.5 பில்லியன் ரூபாய்
ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான மகபோல கொடுப்பனவு 5000 ரூபாயிலிருந்து 7500 ரூபாய் வரை அதிகரிக்கப்படுகிறது. பல்கலைக்கழக மாணவர்களுக்கான புலமை பரிசில் 4000 6500 ரூபாய் வரை அதிகரிக்கப்படுவதுடன் இவை அனைத்தும் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் அமுலாக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை தேர்ச்சி பெற்ற குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு வழங்கப்படும் புலமை பரிசில் ஊக்குவிப்பு தொகை 750 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக அதிகரிக்க ஜனாதிபதி முன்மொழிந்தார். இதற்காக 1000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. வடக்கு மாகாண அபிவிருத்திக்கு 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, அதாவது 500 கோடி ரூபாய் ஒதுக்கீடு என்கின்ற ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. அடுத்ததாக நீர்ப்பாசனத்துறையின் அபிவிருத்திக்காக 78,000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு. அரசு துறையில் அடிப்படை சம்பளத்தை ரூபாய் 15,750 ஆக அதிகரித்து ரூபாய் 24,000 250 ரூபாய் 40,000 உயர்த்த முன்மொழியப்பட்டுள்ளது. மேலும் குறைந்தபட்ச வருடாந்திர சம்பள அதிகரிப்பு ரூபாய் 250 450 உயர்த்தப்படும். இந்த சம்பள அதிகரிப்புக்கான மொத்த தொகை ரூபாய் 325 பில்லியனாக மதிப்பிடப்பட்டிருக்கிறது. இது 2025 முதல் 2027 வரை படிப்படியாக செயல்படுத்தப்படும் என ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். இது முக்கியமாக அரசு ஊழியர்களால் எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு. பலரும் தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த அறிவிப்பை எப்போது நாங்கள் கேட்போம் என்று அந்த வகையில் அறிவிப்பு வெளியாக இருக்கின்றது. அதுவும் அவர்களை திருப்திப்படுத்துகின்ற வகையில் இருக்கா என்பதை அவர்களிடம்தான் கேட்க வேண்டும். அடுத்ததாக பாடசாலை உட்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக 2500 மில்லியன் ஒதுக்கீடு. திரிபோசா சத்துணவு திட்டத்திற்காக 5000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான நாளாந்த வேதனமாக தற்போது முன்மொழியப்பட்ட 1700 ரூபாயினை பெற்றுக் கொடுப்பதற்கு அரசாங்கம் முன்வரும் என்று ஜனாதிபதி இதன் போது தெரிவித்திருந்தார். அது தவிர கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்காக 5 பில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு, 500 கோடி ஒதுக்கப்பட்டிருக்கிறது கிளீன் ஸ்ரீலங்காவிற்காக. ஆகவே இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் ஊடாக என்னத்தை செய்கின்றார்கள் என்பது இன்று வரை தெளிவில்லாமல் இருக்கின்றது. சொன்னால் ஆட்டோவில் இருக்கின்ற மேலதிக உதிரி பாகங்களையும் பேருந்தில் இருக்கின்ற மேலதிக உதிரி பாகங்களையும் அகற்றுவதைத்தான் காணக்கூடிய வகையில் இருக்கின்றது. அந்த வகையில் இதிலே என்ன செய்கின்றார்கள் என்பது தெரியவில்லை. அதற்கு 500 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார்கள். வடக்கு மாகாணத்தின் கிராமிய பாலங்கள் அபிவிருத்திக்காக 5000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கி இருக்கின்றார்கள். அதாவது 5000 மில்லியன் என்று கேட்கின்ற போது ஏதோ பெரிய தொகை மாதிரி இருக்கும், ஆனால் அது 500 கோடி தான். ஆனால் அதே தொகையைத்தான் கிளீன் ஸ்ரீலங்காவுக்கும் ஒதுக்கி இருக்கின்றார்கள். எனவே இரண்டுக்கும் ஒரே தொகை தான் இங்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கிளீன் ஸ்ரீலங்கா என்கின்ற அந்த திட்டம் என்பது எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றது என்பது தொடர்பாக இன்று வரை மக்களுக்கு தெளிவும் இல்லை, அது தொடர்பான செயற்பாடுகளில் திருப்தியும் இல்லை. எனவே அதை ஆரோக்கியமான முறையிலே கொண்டு செல்ல வேண்டும் இந்த அரசாங்கம் என்கின்ற கருத்தையும் இதிலே கூறிக்கொள்கின்றோம். சிங்கள மற்றும் தமிழ் புத்தாண்டு காலத்தில் லங்கா சதோஷம் மூலமாக சலுகை விலையில் உலருணவு பொதிகள் வழங்கப்படும் என்கின்ற அறிவிப்பும் ஜனாதிபதியால் விடுக்கப்பட்டிருப்பதாக தற்பொழுது செய்திகளிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பெருந்தோட்ட வீட்டு அபிவிருத்திகளுக்காக 4268 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்படும் ஜனாதிபதி அறிவிப்பு. 100 புதிய பேருந்துகள் இறக்குமதி செய்ய தீர்மானம். அதே போல ஜப்பான் உதவியுடன் கட்டுநாயக்க விமான நிலைய பணிகள் ஆரம்பிக்கப்படும் என்கின்ற ஒரு தகவலையும் அவர் கூறியிருக்கின்றார். விமான நிலையத்தின் 2ஆம் முனையத்தின் பணிகள் ஆரம்பிக்கப்படும். அதாவது கட்டுநாயக்க விமான நிலையத்தின் 2ஆம் முனையத்தின் பணிகள் ஜப்பானிய நிதி உதவியிலே ஆரம்பிக்கப்படும். அதன் புத்தாக்கம் மற்றும் ஆராய்ச்சிக்காக 1000 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு தகவலும் இதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. புதிய டிஜிட்டல் அடையாள அட்டையை விரைவில் அறிமுகப்படுத்த நடவடிக்கை. சிறுநீரக நோயாளிகளுக்கான மாதாந்த கொடுப்பனவு 10,000 ரூபாயாக அதிகரிப்பு என்கின்ற ஒரு விடயமும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. சிறுநீரக நோயாளிகளுக்கான மாதாந்த கொடுப்பனவு 10,000 ரூபாயால் அதிகரிக்கப்படும். மேலும் சிறுவர் நன்னடத்தை மற்றும் சிறுவர் புனர்வாழ்வு மையங்களில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறுவர்கள் ஆதரவற்ற சிறார்களுக்கு 5000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு நல்ல திட்டம் ஒன்றாகத்தான் இருக்கின்றது. மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% மூலதன செலவினங்களுக்காக ஒதுக்கப்படும் என்றும் ஜூலை மாதம் முதல் சிரேஷ்ட பிரஜைகளுக்கான வட்டி மானியத்திற்காக நிதி ஒதுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி கூறுகிறார். ஏற்றுமதி மூலம் $19 பில்லியன் வருமானம் எதிர்பார்க்கப்படுவதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார். இந்த ஆண்டில் 2.3% முதன்மை கணக்கில் உபரியை அடைய எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். கடந்த காலங்களில் முன்வைக்கப்பட்ட பாதிட்டை போல் அல்லாமல் இம்முறை முன்வைக்கப்பட்டுள்ள பாதிடு முற்றிலும் மாறுபட்டது என ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கிறார். இதுவரை நிதி ஒதுக்கப்படாத உண்மையில் தேவையாக உள்ள விடயங்களை கருத்தில் கொண்டு இந்த பாதிடு தயாரிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி
இதுவரை முக்கியத்துவம் அளிக்கப்படாத துறைகளுக்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மக்களுடைய பணத்தை வீண் விரயம் செய்யாமல் அதனை கொண்டு பிரதிபலன் அடைய வேண்டும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார். பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள மக்களை பொருளாதார ரீதியாக முன்னோக்கி கொண்டு செல்லும் வகையில் இந்த பாதீடு தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் சிறு மற்றும் நடுத்தர வணிகம், ஏற்றுமதி, பொருளாதாரம், விவசாயம் உள்ளிட்ட துறைகளில் ஏற்பட்டுள்ள தடைகளை நீக்குவோம் எனவும் ஜனாதிபதி உறுதியளித்தார். விவசாய உற்பத்திகளை அதிகரிக்க மக்களுடைய உதவி தேவை எனவும் மக்களை இணைத்துக் கொள்ளாமல் உற்பத்திகளை அதிகரிப்பதில் பயனில்லை எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டிருக்கின்றார். அதேபோல சுங்க சட்டத்தை திருத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும், கல்வி சுகாதாரத்துறைக்கு அதிக அளவில் நிதி ஒதுக்கீடு என்கின்ற ஒரு செய்தியும் வழியாக இருக்கின்றது. இந்த ஆண்டு கல்வி மற்றும் சுகாதாரத்துறைக்கு அதிக அளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது என்பது அந்த செய்தியிலே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. 2028ஆம் ஆண்டளவில் கடன்களை செலுத்தும் வகையில் பொருளாதாரத்தை பலப்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி கூறியிருக்கின்றார். இந்த ஆண்டில் 5% பொருளாதார வளர்ச்சியை அடைவதற்கு எதிர்பார்த்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அனுரகுமார் திசாநாயக்காவினால் 2025ஆம் ஆண்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் முதல் முறையாக முழுமையான வரவு செலவு திட்டம் நாடாளுமன்றத்திலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே வெளியான சில முக்கிய அறிவித்தல்களை நாங்கள் இதிலே வெளியிட்டிருந்தோம். இது தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான தகவலை பதிவு செய்து கொண்டிருக்கின்ற நேரம் என்பது இலங்கை நேரப்படி மதியம் 1:30 மணி அளவில் தான் இதை செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இதிலே சில விடயங்களை நாங்கள் விட்டிருக்கலாம். அப்படியான விடயங்களை அடுத்த பதிவிலே சேர்த்து வெளியிடுவோம். எனவே முதற்கட்ட தகவலின் அடிப்படையிலே இந்த தகவலை நான் வெளியிட்டிருக்கின்றேன். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் சஜயகாந்தன்.